நீங்க வந்து அவர் பிரதமர் வந்து தமிழ்நாட்டிற்கும் பீகாருக்கும் வந்து பிரச்சனையை உருவாக்க பாக்குறாங்க. ஆனா முதல்வருடைய கண்டனத்தை தான் அவர்கள் இப்ப பாஜக தரப்பினர் சொன்னாங்க. இந்த கண்டன அறிக்கையை தான் வந்து இது பிரச்சனையை உருவாக்கும் ரெண்டு மாநில மக்களுக்கு. யாது கண்டன அறிக்கை? ஆமா, அவரு நீ ஒன்றும் இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரிசால அங்க தேர்தல் நடக்கும்போது அங்க என்னன்னா இங்க ஒரு தமிழர் தான் உங்களை ஆள போறாரான்னு சொல்லிட்டு ஒரு இன ரீதியா ஒரு இதை உருவாக்குறாங்க. இப்போ பீகார்ல தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரதான கட்சி, நீங்க தமிழர்னு சொல்லலாம்னா தமிழ்நாடு இருக்கிற ஒரு பிரதான கட்சி, தமிழ் மக்கள் இங்க வாக்குகள் போட்டு இங்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அரசாங்கம் திமுகவுடைய அரசாங்கம் தான். இவங்களால பீகாரிகளுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பீகாரிகளை வந்து அவங்க துன்புறுத்துறாங்க சொன்னானா வன்மை எங்க வரும்? ஒரு நாட்டோடைய நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இவர் தரப்பு வாதத்தை சொல்லிதான் ஆகணும். இந்த நேரத்தை இப்படி நீங்க பேசக்கூடாது. அரசியல் இது வந்து நாட்டை ஒரு அதாவது நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரு இலக்கணமா இருக்கிற, அதை இனியும் வந்து வலுப்படுத்த வேண்டிய பிரதமர் பொறுத்த வரைக்கும் இரு மாநிலங்களிடையே வந்து ஒரு வன்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது இல்லையா? அதை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அதை எப்படி கடந்து போக முடியும்? அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. கொடநாடு கொலை வழக்கு ஏவல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையன் போயிட்டு. நீங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து அவங்க நிர்வாகக்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, யாரு அதுல யார் மேல குற்றம் இருக்கு, இதெல்லாம் வந்து அந்த கட்சி இது கூட நீதிமன்றம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தை இது வரும்போது நான் இன்னொரு கட்சியோட இதை நான் இன்னொரு கட்சியை பத்தி சொல்றது அது ஆரோக்கியமானது கிடையாது. நீங்க சொல்ற கொடநாடு கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் இருக்கு. நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கட்டும். நம்ம வெளியிருந்து அதை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. குற்றச்சாட்டு அந்த விவகாரத்தை எந்த நடவடிக்கை எடுக்கல, திமுகவுக்கு இவர்தான் பிடிமா இருக்காருங்கிற மாதிரி. அதாவது நீங்க ஒரு நீதிமன்றம் ஒரு இது எடுக்கும்போது அரசாங்கமே தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது. நீதிமன்றம் அதை எடுத்ததுக்கு பிறகு, ஹைகோர்ட் எடுத்ததுக்கு அப்புறம், உயர்நீதிமன்றம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு மாநில அரசியல் தலையிட முடியும்? நீங்களே பாக்குறீங்க சில இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல, இது பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் தலையிடக்கூடாதுங்கிறது இதே வந்து நீதிபதிகள் சொல்றாங்க. இங்க உயர் நீதிமன்றம் சரி, உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த ஒரு வருஷத்திலேயே பார்க்க நிறைய இது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மாநில அரசு கட்டுப்பாட்டு அது கிடையாது. மாநில அரசு அதில் ஒருவேளை தலையிட்டாங்கன்னா, தவறுதலா ஒரு உள்நோக்கத்தோடு தலையிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான இதை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது. அது நம்ம சொல்ல முடியாது. அதாவது மாநில அரசு தலையிட்டுச்சு அதனாலதான் அவருக்கு வந்து லிபரலா இருக்கிறாங்க, இவரை வந்து அவர் குற்றப்படுத்தலாங்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோட தலைவர் சந்திச்சிருக்காரு. கடந்த காலங்களில் வந்து நம்ம ஏர்போர்ட்ல வந்து மிகப்பெரிய மோதல் நடந்துச்சு. தொண்டர்கள் மத்தியில் எந்த மாதிரி ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. ஒன்று வந்து சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தன்மையோட கிட்டத்தட்ட என்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினார் இது வரைக்கும் ஒரு தனித்தன்மையோட அவர் வந்து அவருடைய போராடுறது ஒரு போராட்ட கூடத்தை நான் பாராட்டுறேன். நான் பல இடங்கள் நானே சொல்லியிருக்கிறேன். நான் அவர் உழைப்பை பாராட்டுறேன், அவர் தனித்தன்மையோடு அவர் இயங்குறது வந்து அதை நான் பாராட்டுறேன். அதே வேளையில வந்து பெரிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா வந்து கொச்சைப்படுத்தி, குறிப்பா திராவிட இயக்கங்களோட கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசுறது அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இது ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முதன்மை செயலராக ஒரு தொண்டனின் ஒரு உள் உணர்வை நான் வெளிப்படுத்த செய்வேன். தலைவர் என்னன்னா ஒரு தலைவர் வைகோ வந்து அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் அண்ணன் சீமான் வந்து பல அரசியல் தலைவர்கள் அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவமனை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறார். இவர் பசுமனுக்கு போகும்போது அந்த நேரத்தில் அந்த வழியில் இருக்க அவர் சீமானன் இருந்திருக்கிறார், பிரசில் இருந்திருக்கிறார், நம்மளை மருத்துவமனை இருந்து பார்த்தாரே செஞ்சாரேன்னு சொல்லியிருக்காண்டி அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை தவிர அவர் எந்த இதிலும் பொறுத்த வரைக்கும் தலைவர் இந்த நிலைப்பாடு தான் இருப்பாருங்கிறத என்னுடைய இதை சொல்ல முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.